ஓகே, பெர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்டா இருக்கு. ரிகர்சல்ல என்ன பண்ணீங்களோ அதான் இப்ப டேக்ல பண்றீங்க. என்ன கண்ணன் டேக்? ஓகே சார். யோ, நமக்கு தான் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, அப்ப எதுக்கு இங்க அனாவசியமா? வா, வெளியே போய் காத்தாட உட்காந்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சீனு, வேடிக்கை பார்க்குற சும்மா அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணா பாரு, கோவம் வந்துடும். இந்த அப்படி பாவி, உங்க அப்ப சொத்தை சேர்த்து வைக்காட்டாலும் மானத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அத குழி தோண்டி புதைக்கவா என் வயசுல மகளா வந்து பிறந்த செல்வி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தால நம்ம அப்பா தூக்குறதும் கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு மகளா பிறந்தடி இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி அம்மா மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? சித்ரா, அந்த ரைட்டர் கூப்பிடு. சார் போங்க சார். அம்மா பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். பையன் பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். ரிப்பிட்டேஷனா இருக்கு. பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் எமோஷனலா இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏய், பசங்க சரியில்லை நான் நினைச்சேன். கரெக்டா டைரக்டர் அதையே சொல்லிட்டாரு. யோ, நீ அனாவசியமா யாருக்கிட்டையாவது வாய் பேசி வாங்கி கட்டிக்க போற. வா, சோறு திங்க. எப்ப பாரு சோறு சோறுன்ட்டு. அடுத்து என்ன டைலாக் எழுத போறோம்? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்பா, பேசாம. ஓகே சார், இப்ப வேற மாதிரி ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நீ கியூ சொல்ல வேணாமா? அண்ணன் கேரக்டர் மட்டும் டைலாக் சொல்ல பாப்போம். எமோஷன் எமோஷன். செல்வி, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு மனசு இடம் கொடுத்தா பரவாயில்லம்மா. நீ மடியிலேயே இடம் கொடுத்திருக்கியம்மா. இது நல்லா இருக்கு, பெட்டர். இல்ல இல்ல, டைரக்டர் எதிர்பார்க்கறதே வேற. இன்னும் கொஞ்சம் எமோஷன். சைலன்ஸ். டைரக்டர் மூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. குப்சாமி, ஒரு ஜூஸ். எஸ்கே, அது என்ன சார் மடிகிடின் டைலாக்? மாடர்ன் ட்ரெண்ட். என்ன மாடம்? யூ நோ தி சிச்சுவேஷன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அண்ணன். அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம்னு சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும்? உள்ள இருந்து 4 வார்த்தைனால ஜீவனோட வரணும் சார். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அந்த இடத்துல சம்திங் வித்தியாசமா எதிர்பார்க்கிறேன் சார். சரி 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 இருக்கு, நிறைய எமோஷன் இருக்கு மனசுக்குள்ள, வெளியில வர மாட்டேங்குது. ஃபைனலா இதை ஒண்ணு கேட்டுருங்க சார். எல்லாரும் ஓட அழுத வாங்க சார். சொல்லுங்க. செல்வி, கடைக்கு போய் முட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு வாமா. நீ அம்மா நானும் 3 பேரும் சாப்பிட்டு அப்பா இருக்கிறதுக்கே போயிடும்மா. இனி நாம இருக்க கூடாதம்மா. அம்மா நாம இருக்க கூடாதம்மா. அப்பா இருக்கிறதுக்கு அப்பா இருக்கிறதுக்கு போயிடும்மா. அம்மா நாம இருக்க கூடாதம்மா. அம்மா அப்பா கிட்ட போயிடும்மா. அப்பா நாம இருக்க கூடாதம்மா. தங்கச்சி, அம்மா வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். பிரேக். நீங்க என்ன போங்க சார், போய் சாப்பிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுங்க. போங்க சார், ஒரு தத்துவம் சொல்லவா? என்ன? ஒத்துங்கப்பா. மணி, அண்ணே, என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். 1 மணி ஆனா நீ சாப்பாடு கொண்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். போ. இப்ப மணி 1:30. டென்ஷன்ல இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. போ. ஐ சே கோ. இந்தா சிகரெட் கொடுத்தனும். நேத்து கூட ஒரு சீன் எடுத்தாங்க, அதுலயும் டைலாக்ஸ் அவ்வளவு திருப்தியா இல்ல. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ஆனா நான் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த பாரு, இந்த கம்பெனில ஏதோ ஒரு நாள் தான் பிரியாணி கொடுக்குறாங்க, சூடாறதுக்குள்ள சாப்பிடு. அப்படி இல்ல, நேத்து நல்ல சீன். இதே தங்கச்சி கேரக்டர் அண்ணன் கிட்ட, அண்ணே பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டைலாக் பேசுறான். என்ன டைலாக் பேசினா? பிஏ படிச்சனா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இங்க பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்கா எவ்வளவோ வேணும். என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதான் டைலாக். இதே இடத்துல வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணே பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறதை விட
முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? எல்லாம் மை பேட் லைக், எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏய், நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல சாப்பிட்டு என்ன அர்த்தம்? என்ன என்னையா பண்ண சொல்ற? என் மனசுல இருக்கிறது யாராவது கிட்ட கொண்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு சீன் எடுத்தாங்கல்ல, அதுல அண்ணங்காரன் பேசுற டயலாக் நான் பேசுறேன். வா எந்திரி, வா என்னடு. இப்ப நீதான் தங்கச்சி, நான் அண்ணன். நான் அந்த டயலாக் பேசுறேன். தங்கச்சி மாதிரி ஆளு. என்னையா திடீர்னு அழ சொன்னா எப்படி ஆளுது? முயற்சி பண்ணி ஆளு. வராது. செல்வி, உனக்கு 5 வயசு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போனேன். பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். டபுள் ப்ரமோஷன் வாங்கி 2ஆம் கிளாஸ் படிக்காமையே 3ஆம் கிளாஸுக்கு போயிட்டேன். ரொம்ப பெருமையா இருந்ததுமா. 12 வயசு இருக்கும்போது பெரிய மனுஷி ஆகாமையே பாவாடை தாவணி போட்டேன். வேண்டாமா, விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல இல்ல, அந்த தேதியில பலகா பேர் நடத்திக்கு இன்னைக்கு ரொம்ப 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 இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான், ரைட்டரும் நீதான். பாப்பா, என்ன திடீர்னு இந்த நேரத்துல லீவா? இல்ல கேப்டன், நம்ம சுப்பிரமணியிட்ட இருந்து பெரிய கவர் வந்திருக்கு. அதான் போஸ்ட் மாஸ்டர் கேட்டு டெலிவரி டைமுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க பிரி பிரி பிரி. என்ன என்னது? இவரு டைரக்டர் பாரதி ராஜா. நம்ம சுப்பிரமணியத்துக்கு மாலை போடுற மாதிரி இருக்கு. பாரதியாருக்கு தம்பியா? இல்ல கேப்டன், இவரு சினிமால பெரிய டைரக்டர். அவர் வந்து நம்ம சுப்பிரமணியத்துக்கு மாலை போட்டுட்டு இருக்காரு. நம்ம சுப்பிரமணியம் பாருங்க, சினிமா டைரக்டரா? ஆமா, நம்ம சுப்பிரமணியம் தான். அவருக்கு மாலை போடுறாங்கன்னா மாலை போடுற அளவுக்கு நம்ம பையன் அவ்வளவு பெரிய ஆளா? ஏய் பொண்ணா, ஏண்டா? ஏய் பொன்னுசாமி, ஏண்டா? அட ஏண்டா அழுகிற, சொல்லி தொலை. நம்ம சுப்பிரமணி, நம்ம சுப்பிரமணி சுப்பிரமணி சினிமாவுல என்ன என்ன சினிமாவுல ஹீரோ ஆயிட்டார். நம்ம சுப்பிரமணியா சினிமாவுல பெரிய ஹீரோவா? கதாநாயகனா? பெரிய ஹீரோ. எனக்கு தெரியும்டா, என் பேரை காப்பாத்திடுவான். எனக்கு தெரியும்டா. பிளீஸ். லட்சுமி, மஞ்சு, சுஜு, எல்லாரும் என்ன இங்க வாங்க. உங்க அம்மாவை கூப்பிடு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க கஷ்ட காலம் எல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்க அண்ணன் இல்ல, ஏன் சுப்பிரமணியம் சினிமாவுல பெரிய ஹீரோ ஆயிட்டான். ஆமா, உண்மைதான். இத பாரு, யாரோ ஒரு பெரிய டைரக்டர் உங்க அண்ணனுக்கு மாலை போடுறாரு. அம்மாட்டுக்காரு பெத்த அவன் பாக்கட்டும். பாருமா, உன் மரம் போட்டோ பாரு. அம்மா போட்டோ வச்சிடாதீங்க. ஐயா பாபா, பிரேம் போட்டு வைக்கணும். நம்ம சுப்பிரமணியம் சினிமா ஆய்ச்சி கொடுக்கிறான். நம்ம சுப்பிரமணியம் சினிமா ஆய்ச்சி கொடுக்கலாம். யாரோ பாரதியார் படத்தை ஆய்ச்சி கொடுக்கலாம். எல்லாரும் முடியாங்க. நம்ம சுப்பிரமணியம் பெரிய ஆக்டர் ஆயிட்டாட்டா. போட்டோ வந்துட்டு பாருங்க, பெரிய பெரிய டைரக்டர் மாற போடுறாங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. போட்டோ வச்சுட்டாங்க.
கொள்ள பாருங்கடா கண்ணாடி போட்டு பாத்து பொன்னுச்சாமி கேப்டன் போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாடா இந்த அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.